நெல்லையின் பல்வேறு பகுதிகளில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, அந்த குப்பைகள் அகற்றும் பணிகள் தற்போது தொடங்கியிருக்கு. எவ்வளவு நாட்கள் அது முழுமையாக நீக்கப்படுவதற்கு எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டுள்ளது? வினயா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 கிராமங்களில் கேரளாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் தொடர்ந்து கொட்டப்பட்டு வந்திருக்கிறது. கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக இந்த கழிவுகள் கொட்டப்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில இது தொடர்பாக சுத்தமல்லி காவல் நிலையத்தில் 3 வழக்குகளும், அதேபோல சீதபற்பநல்லூர், முக்கூடல் மற்றும் முன்னீர்பள்ளம் காவல் நிலையங்களில் தலா 1 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது வரை 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் கேரளாவை சேர்ந்த நபர் உள்ளிட்ட 4 பேர் தற்போது வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கழிவுகளை 3 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது கழிவுகளை அகற்றும் பணி அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. 6 கிராமங்களில், அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் கழிவுகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் தமிழக அதிகாரிகளோடு சேர்ந்து முகாமிட்டு இங்கே அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை துவங்கி இருக்கிறார்கள். தற்போது நம்ம பலவூர் பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் கழிவுகள் அகற்றுவதற்கான ஆரம்பகட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கல்லூர் பகுதியில் அந்த நடுக்கல்லூர் அதில் இருக்கக்கூடிய காட்டுப் பகுதியில் அள்ளுவதற்கான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து துவங்கி இருக்கிறது. சீதப்பற்பநல்லூர் பகுதியிலையும் அந்த கழிவுகள் அகற்றும் பணி அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. தொடர்ந்து கழிவுகள் அகற்றும் பணி அப்படிங்கிறது அடுத்து இன்று துவங்குகிறது. 15க்கும் மேற்பட்ட வாகனங்களை கொண்டு வந்திருப்பதாக கேரளாவை சேர்ந்த அதிகாரி போபுகுமார் நம்மிடம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில இந்த கழிவுகளை அகற்றுவதற்கான ஆரம்ப கட்ட பணிகளுக்கு முன்பாக கேரளாவை சேர்ந்த அதிகாரி சாக்ஷி தமிழக IAS அதிகாரிகளான அர்பித் ஜெயின் உள்ளிட்ட 2 அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனை அப்படிங்கிறது நடுக்கல்லூரில் இருக்கிற பள்ளியில் நடைபெற்றது. தொடர்ந்து அங்கிருந்து பிரிந்து சென்று ஒவ்வொரு பகுதிக்கும் தமிழக அதிகாரிகளும் கேரள அதிகாரிகளும் இங்கே வந்து இந்த கழிவுகளை அள்ளுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த கழிவுகள் சற்றேறக்குறைய 2 நாட்கள் ஆகக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று முழுமையாக அள்ளப்படும் என்று சொன்னாலும் கூட இந்த பகுதியில் தான் அதிகமான அளவு கழிவுகள் இருக்கிறது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் கழிவுகள் முழுமையாக அள்ளப்படும் என தெரிய வந்திருக்கிறது. இங்கிருந்து கழிவுகள் கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. தென்காசி, செங்கோட்டை வழியாக கேரளாவிற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கழிவுகள் அள்ளப்பட்டு இன்று நாளைக்குள் முழுமையாக அள்ளப்படும் என்ற தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அபிநயா, கழிவுகள் அகற்றப்படுவதற்கான பணிகள் தொடங்கியிருக்கின்றன. சார்ந்த கள விவரங்களுக்கு நன்றி சிவமணி.